இந்த ஜெர்மனியில் ஹைவேஸில் இருந்து போய்கிட்டு இருக்கும்போது தனியார் சார்பாகவும் அரசு சார்பாகவும் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. இப்போ இது அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ட்ரக்குங்க, இது வரைக்கும் ட்ரக்குங்க, இதெல்லாம் காரு. இங்கே வந்து அப்படியே கீழேயும் ஒரு பார்க்கிங் இருக்குது, கீழே அந்த பக்கம். இதில் வந்து இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான இடம் இது. இந்த இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு இடம் இது வந்து முதல்ல இருக்கிறது மாற்றுத்திறனாளி, அடுத்தது ஆண் பெண் 2 பேருமே போகலாம். அதில் பாருங்கள், ஒரு 2 கலர் லைட் எரியுது, சிகப்பு பச்சை. சிகப்பு கலர்னால் உள்ள ஆள் இருக்காங்க, இது பச்சை கலர்னால் நம்ம திறந்துக்கிட்டு போகலாம். லாக் பண்ணி வச்சுருக்காங்க போல் இருக்கு. இப்போ இந்த இதில் போகலாம் நம்ம. இது பச்சை கலர். திறக்கிறேன், திறந்துக்கிட்டு உள்ளே போகிறேன். இப்போ இங்கே டாய்லெட் இருக்குது. இது வந்து கையெல்லாம் கழுவிக்கலாம். இப்போ இந்த டாய்லெட்டுக்குள்ளே வந்தவுடனே நான் வந்து இந்த பூட்டிக்கிறதுக்கு சிகப்பு பட்டனை அழுத்தணும். இந்த சிகப்பு பட்டன் அழுத்திட்டேன். இப்போ இந்த சிகப்பு பட்டன் அழுத்திட்டு இயற்கை உபாதைகள் இதெல்லாம் கழித்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கையை காமிச்சா போதும். கையை காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இது வரல போல் இருக்கு. அதை வந்துடுச்சு. கையை காமிச்சோன்னே தண்ணி வரும். இதே மாதிரி தான் இது. சுடு தண்ணி, பச்சை தண்ணி, கையை கழுவுறதுக்கான லிக்விடு எல்லாம் வரும். இப்போது மறுபடியும் வெளியே போகணும். வெளியே போகிறதுக்கு இந்த பச்சை பட்டன் இப்போ வந்து இது பாருங்கள், அழுத்துறேன் திறக்க முடியல. இப்போ இந்த பச்சை பட்டனை அழுத்திட்டு இப்போ அழுத்தினா திறக்கணும். நான் வேறு இடத்துல வச்சு திறந்தேன், இப்போ திறந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஏற்பாடு இருக்குது. மெயின்டெனன்ஸு நாத்தம் எதுவும் கிடையாது. அருமையான இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான ஏற்பாடு. இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் போக முடியும். ரோட்லலாம் எங்கேயுமே வண்டியை நிறுத்திலாம் இந்த மாதிரி டாய்லெட்லாம் போக முடியாது. பார்க்கிங் பிளேஸு. ஏற்கனவே ஒரு பார்க்கிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது அரசு சார்பாக இருக்கக்கூடிய பார்க்கிங் பாயிண்ட்டு.